ஹாய் நண்பா, வெல்கம் டு ஜாஸ் ஃபார் தமிழ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மாஸ் கம்யூனிகேஷன்லேருந்து ஒரு சூப்பரான ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸாக நாம் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டீம்டு யூனிவர்சிட்டி. இதிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஜாப் நோட்டிஃபிகேஷன் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் நாம் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது என்ன ஜாப் வேகன்சி இருக்குது, எத்தனை வேகன்சி இருக்குது, எலிஜிபிலிட்டி என்ன, சேலரி என்ன, ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் இன்னும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் சிம்பிள் ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட அஃபிஷியல் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் அண்ட் டெலிகிராம் சேனல் லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் செக் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் புரியும். ஓகே நண்பா, இதுதான் பார்த்தீங்கன்னா இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மாஸ் கம்யூனிகேஷன்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஜாப் நோட்டிஃபிகேஷன். இதில் என்னென்ன ஜாப் வேகன்சி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசிஸ்டன்ட் எடிட்டருக்கு வந்து வேகன்சி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் போஸ்ட் அசிஸ்டன்ட் லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸருக்கும் போஸ்ட் ஆஃப் செக்ஷன் ஆஃபீஸருக்கும் வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சீனியர் ரிசர்ச் அசிஸ்டன்ட், அடுத்து வந்து லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் அசிஸ்டன்ட், டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், லைப்ரரி கிளர்க்குக்கு வந்து வேகன்சி இருக்குது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கான சேலரி பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு சேலரி டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து அசிஸ்டன்ட் எடிட்டருக்கு பார்த்தீங்கன்னா மாதம் வந்து 56,100லேருந்து 1,77,500 வரைக்கும் நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து அசிஸ்டன்ட் லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸருக்கு பொறுத்தளவுக்கு 44,900லேருந்து 1,42,400 வரைக்கும் ஏர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து செக்ஷன் ஆஃபீஸர் பொறுத்தளவுக்கு 44,900ம் 900லேருந்து 1,42,400 வரைக்கும் ஏர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து சீனியர் ரிசர்ச் அசிஸ்டண்ட்டுக்கு 35,400லேருந்து 1,12,400 வரைக்கும் ஏர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் அசிஸ்டன்ட் பொறுத்தளவுக்கு 35,400லேருந்து 1,12,400 வரைக்கும் நீங்கள் மந்த்லி சேலரி ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டுக்கு பொறுத்தளவுக்கு 29,200லேருந்து 92,300 வரைக்கும் நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து லைப்ரரி கிளர்க்குக்கு பொறுத்தளவுக்கு 19,900லேருந்து 63,200 வரைக்கும் நீங்கள் மாத சம்பளமாக இந்த ஜாபில் இருந்து ஏர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து இதுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணுற டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம். அப்ளை பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஆன்லைனில் வந்து அப்ளிகேஷன் வந்து சப்மிட் பண்ணுறது மாதிரி இருக்கும். ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 25லேருந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது. அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் நீங்கள் அப்ளை பண்ணுறது மாதிரி இருக்கும். வெப்சைட் பார்த்தீங்கன்னா www.iimc.gov.in அப்படிங்கிற வெப்சைட்டில் போய் வேக்கன்சி செக்ஷனில் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறது மாதிரி இருக்கும். அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 5. நீங்கள் ஆகஸ்ட் 5 வந்து நீங்கள் உங்களோட அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணதுக்கப்புறம் அந்த அப்ளிகேஷனை பிரிண்ட் எடுத்து அது கூட ரெலவென்ட் சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் அட்டாச் பண்ணி நீங்கள் போஸ்டலில் அனுப்புறது மாதிரி இருக்கும். போஸ்டல் அனுப்புறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 12/8. ஸோ 12/8க்குள்ளே வந்து நீங்கள் வந்து உங்களோட அப்ளிகேஷனை வந்து போஸ்டர்லேயே அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் வந்து ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணணும், அதே போல் அந்த ஆன்லைன் அப்ளிகேஷனை பிரிண்ட் எடுத்து போஸ்டர்லேயே அனுப்பணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. போஸ்டரில் அனுப்ப வேண்டிய அட்ரஸும் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. த டெபுட்டி ரிஜிஸ்ட்ரார் ஐஐஎம்சி அருணா அசாஃப் அலி மார்க் ஜேஎன்யூ நியூ கேம்பஸ் நியூ டெல்லி அப்படிங்கிற அட்ரஸ்க்கு வந்து ஆகஸ்ட் 12க்குள்ளே ஸ்பீட் போஸ்ட் அல்ல ரிஜிஸ்டர் போஸ்ட்டில் மட்டும் அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நார்மல் போஸ்ட்டில் அனுப்ப முடியாது. ஸ்பீட் போஸ்ட் அண்ட் ரிஜிஸ்டர் போஸ்ட்டில் ஒன்லி அனுப்ப முடியும். அடுத்து வந்து உங்களுக்கு இது சம்மந்தமாக எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அவங்க இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. அந்த இமெயில் ஐடியை கான்டாக்ட் பண்ணி நீங்கள் உங்களோட டவுட்ஸை வந்து கேட்டுக்கலாம். அடுத்து வந்து போஸ்ட் ஆஃப் அசிஸ்டன்ட் எடிட்டருக்கு வந்து எசென்சியல் குவாலிஃபிகேஷன் என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து மாஸ்டர் டிகிரி அண்ட் ஜேர்னலிசம் ஆர் கம்யூனிகேஷன் சோசியல் சயின்ஸ் லிட்ரேச்சர் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் வந்து 40 வயதுக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிறதையும் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்தளவுக்கு 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து அசிஸ்டன்ட் லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸருக்கு பொறுத்தளவுக்கு நீங்கள் மாஸ்டர் டிகிரி இன் லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 7 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைனா பேச்சுலர் டிகிரி இன் லைப்ரரி அண்ட் லைப்ரரி இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் முடிச்சிருந்தீங்கன்னா 8 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் பொறுத்தளவுக்கு 35 வயதுக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து செக்ஷன் ஆஃபீஸருக்கு பார்த்தீங்கன்னா 2 வேக்கன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து பொறுத்தளவுக்கு நீங்கள் வந்து பேச்சுலர் டிகிரி எனி டிசிப்ளினில் வந்து நீங்கள் பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 4 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 35 அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
அடுத்து சீனியர் ரிசர்ச் அசிஸ்டண்ட்டுக்கு பொறுத்தளவுக்கு நீங்கள் மாஸ்டர் டிகிரி இன் சோசியல் சயின்ஸ் சச் அஸ் கம்யூனிகேஷன் ஆர் சோசியாலஜி, அந்த்ரோபாலஜி, சைக்காலஜி வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் பொறுத்தளவுக்கு 35 வயதுக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து போஸ்ட் ஆஃப் லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் அசிஸ்டண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் மாஸ்டர் டிகிரி இன் லைப்ரரி ஆர் இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் முடிச்சிருந்தா 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸும், பேச்சுலர் டிகிரி இன் லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் முடிச்சிருந்தீங்கன்னா 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸும் வேணும்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் பொறுத்தளவுக்கு 35 வயதுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்ட் வந்து ரிசர்வ் ஃபார் ஓபிசி கேட்டகரி கேண்டிடேட் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து நீங்கள் கிராஜுவேட் ஏதோ ஒரு டிகிரி முடிச்சிருந்தால் போதும்னு சொல்லியிருக்காங்க. 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் சம் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஆப்ரேஷன் ஆஃப் சிசிடிவி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா நல்லது அப்படிங்கிறதே சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் பொறுத்தளவுக்கு 32 வயதுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து லைப்ரரி கிளர்க்குக்கு பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எனி பேச்சுலர் டிகிரி முடிச்சிருந்தாலே ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கிலீஷ் டைப்பிங் வந்து 35 WPMமும், ஹிந்தி டைப்பிங் 30 WPMமும் இருந்துச்சுன்னா ஓகே அப்படிங்கிறது மாதிரி சொல்லியிருக்காங்க. கம்ப்யூட்டர் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் பொறுத்தளவுக்கு 32 வயதுக்குள்ளே இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஓபிசி கேட்டகரிக்கு கேண்டிடேட்டுக்கு உள்ளது அப்படிங்கிறதையும் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. இதில் அதர் கண்டிஷன்ஸ் வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் வந்து இந்த நோட்டிஃபிகேஷனில் படித்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து நீங்கள் இது சம்மந்தமாக எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா வந்து அவங்க வந்து கொடுத்துருக்க இமெயில் ஐடிக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். ஓகே நண்பா, இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இந்த நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் லிங்க் இருக்குது. இந்த பிடிஎஃப் நோட்டிஃபிகேஷனை டவுன்லோட் பண்ணி ஃபுல்லாக படித்து பாருங்கள். உங்களுக்கு இந்த ஜாப் சூட்டபுளாக இருக்கும், நீங்கள் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணணும் தோணுச்சுன்னா உடனே வந்து அப்ளை பண்ணுங்கள். முன்னாடியே சொன்னது மாதிரி இது அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 5. ஸோ ஆகஸ்ட் 5க்குள்ளே வந்து உங்களோட ஆன்லைன் அப்ளிகேஷனை வந்து நீங்கள் சப்மிட் பண்ணணும். ஆன்லைன் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஆன்லைன் அப்ளிகேஷனை பிரிண்ட் எடுத்து அதை வந்து ஹார்ட் காப்பி வந்து அது கூட உங்களோட ரெலவென்ட் சர்டிஃபிகேட், எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட், எஜுகேஷன் சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் செல்ஃப் அட்டஸ்ட் காப்பி அட்டாச் பண்ணி நீங்கள் ஸ்பீட் போஸ்ட் ஆர் ரிஜிஸ்டர் போஸ்ட்டில் வந்து 12/8/2024 ஈவினிங் 6 PM அவங்களுக்கு அனுப்பி வைக்கணும். ஸோ இதில் வந்து ரெண்டுமே நீங்கள் அப்ளை பண்ணுறது மாதிரி இருக்கும். மறந்துடாதீங்க, ஆன்லைன் அப்ளிகேஷனும் பண்ணணும். அதே போல் அந்த ஆன்லைன் அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி ஹார்ட் காப்பி வந்து சப்மிட் பண்ணணும். ஸ்பீட் போஸ்ட் ஆர் ரிஜிஸ்டர் போஸ்ட்டில் சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே நண்பா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு நல்ல ஜாப் நோட்டிஃபிகேஷனோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.